வெல்கம் டு பைத்தான் கம்ப்ளீட் பிகினர் கோர்ஸ். இந்த கோர்ஸில் நீங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் போகிற வரைக்கும் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். இந்த கோர்ஸில் ப்ராஜெக்ட் டிப்ஸ் நோட்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அண்ட் லேர்ன் பண்ண போகிறீங்க அண்ட் எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி 100 days ஆஃப் கோடிங் பைத்தானை நான் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தேன் கண்டினியூ பண்ணுறதா இல்லை ட்ராப் பண்ணுறதா அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை வந்து விட மாட்டேன். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வித்தின் இந்த மந்த்லேயே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். இதை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் வந்து அதை கண்டினியூ பண்ணுறேன். எனக்கும் என்னோடய பிரெயினுக்கும் ஸ்மால் வின் வந்து தேவைப்படுது. தட்ஸ் வை இந்த கோர்ஸை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே பிரவீன், இந்த கோர்ஸுக்கும் அந்த கோர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்பர் 1 டைம் டியூரேஷன். இந்த கோர்ஸில் நியர்லி 5 minutes இருக்க போது, மேக்ஸிமம் வந்து 20 minutes ஆர் அதர்வைஸ் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணால் 30 minutes இருக்கும். மேக்ஸிமம் வந்து 30 minutes தான் இருக்கும். அந்த சேலஞ்ச் கோர்ஸில் நியர்லி ஒரு வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா வந்து 1.5 மணி நேரம் இருக்கும், மேக்ஸிமம் 2 hour கூட இருக்கும். ஸோ அதுதான் வந்து வித்தியாசம். நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து சேலஞ்ச் பண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். இல்லை நான் வந்து லைக் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இந்த 2 கோர்ஸுமே ஒன்று தான். இந்த கோர்ஸில் ஒரு டாப்பிக்கு ஒரு வீடியோ இருக்க போது, அந்த சேலஞ்ச் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு வீடியோவிலே நம்ம வந்து 10 டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விச் இஸ் இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். நோட்ஸ் எடுக்க பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Now we are going to talking about பைத்தானோட ஹிஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். இப்போ பைத்தானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குய்டோ வேன் ரசன். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து தப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஹீ இஸ் அ டச் ப்ரோக்ராமர். டச் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பிளேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரவீன் இஸ் அ இந்தியன் ப்ரோக்ராமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி டச்சுங்கிறது ஒரு பிளேஸ். நான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் பைத்தான் லேர்ன் பண்ணுறப்ப டச்சுங்கிறது அது ஏதோ ஒரு பொசிஷன் போல், ஒர்க்கோட பொசிஷன் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் டச்சுங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ ஹீ இஸ் அ டச் ப்ரோக்ராமர். அவர் எப்படி வந்து பைத்தான் அப்படின்ட்டு வந்து இந்த ப்ரோக்ராமிங்க்கு நேம் வச்சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் டிவியில் ஒரு ஷோ வந்து பார்ப்பாராம். ஸோ அதுதான் மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஸோ இந்த ஷோவில் இருந்து அவர் வந்து அந்த பைத்தானுங்கிறத வந்து சூஸ் பண்ணி அவரோட லாங்குவேஜுக்கு பைத்தான் அப்படின்ட்டு வந்து பேர் வந்து வச்சார். பைத்தான் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். நான் இப்போ ஒரு கோடு வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து சோர்ஸ் கோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த சோர்ஸ் கோடை வந்து நீங்கள் வந்து வச்சுருந்து அதில் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். ஸோ அண்ட் பைத்தானை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1991 தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1985ங்கிறாங்க, 82ங்கிறாங்க. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா 1991 தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி பைத்தான் இஸ் அ இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். நீங்கள் இந்த காமெடி கூட அடிக்கடி கேட்டிருப்பீங்க. துரைசிங்கத்தோட அப்பா வந்து மளிகை கடைக்கு பொருட்கள்லாம் வந்துருச்சாப்பா கேளுப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு துரைசிங்கம் வந்து ஒரே ஃபோன்லேயே வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு ஃபோன் வந்து வச்சிருவார். ஆனால் விவேக் சார் எரிமலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து கால் பண்ணி வந்து கேட்டுட்டு இருப்பார். அதே மாதிரி தான் கம்பைலர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 லைனுக்கு கோடு எழுதியிருக்கீங்க, அதில் வந்து 4th லைனில் ஒரு எரர் இருக்குது அப்படின்னா இது வந்து மொத்தத்தையுமே வந்து ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்து நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதில் ஒரு எரர் இருக்கனால இது நமக்கு அவுட்புட்டே தராது. அதே இன்டர்பிரிட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அதே 5 லைனுக்கு நீங்க கோடு எழுதியிருக்கீங்க, இதுல வந்து அதே 4th இதுல எரர் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒவ்வொன்றத்தையும் வந்து ரீட் பண்ணி இது கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 3 இதுக்கு நமக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுத்துரும். அடுத்து 4th லைனுக்கு அப்புறம் வந்து நமக்கு எந்த ஒரு அவுட்புட் தராது, ஏன்னா இந்த இடத்துல ஒரு எரர் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து நமக்கு வந்து அவுட்புட் கொடுத்துரும். ஸோ இதுல நீங்க ஏதாச்சும் ஒரு பக் இருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். பட் இந்த சைட்ல வந்து நீங்க கண்டே பிடிக்க முடியாது. ஸோ எத்தனை லைன் கோடு எழுதியிருந்தாலும் நீங்க வந்து லைக் ஒவ்வொரு லைனா வந்து செக் பண்ணணும். இப்போ ஜாவா கம்பைலரா இல்லை இன்டர்பிரிட்டரான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஐடிஇ யூஸ் பண்ணணும், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ அது ரெண்டையும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பிரவீன்.